திருச்சிற்றம்பலம். அன்பர்கள் அனைவருக்கும் அடியானது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நன்னாளிலே 8ஆம் திருமுறையாகிய திருவாசகத்திலே இடம்பெற்றிருக்கின்ற திருக்கோத்தும்பி என்கின்ற பதிகத்திலிருந்து சில பாடல்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இன்று இந்த திருக்கோத்தும்பி என்கின்ற இந்த பதிகத்தினுடைய 7வது பாடலிலிருந்து நாம் சிந்திக்கலாம். ஏற்கனவே நாம் திருக்கோத்தும்பி என்றால் என்ன என்பதை சொல்லி இருக்கின்றோம். தும்பி என்பது ஒரு வகையான வண்டு. அந்த வண்டுகளிலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற வண்டு கோத்தும்பி என்று அழைக்கப்படும். அதாவது அரச வண்டு என்றும் சொல்லலாம். நறுமலர்களில் மட்டுமே சென்று தேனை எடுக்கின்ற அந்த வழக்கத்தை உடையது இந்த தும்பி என்கின்ற வண்டு. எனவே அந்த தும்பியை இறைவன்பால் தூது செல்வதாக அமைத்து இந்த பதிகத்தை மாணிக்கவாசக பெருமான் பாடி அருளியிருக்கின்றார். அதிலே 7வது பாடலை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். முதலிலே பாடலை பார்க்கலாம். சற்றோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. அதாவது இந்த பாடலிலே என்ன கருத்தை மாணிக்கவாசக பெருமான் சொல்ல வருகின்றார் என்றால், தன்னுடைய மனத்திலே அமுதமாக ஊறியிருக்கின்ற சிவபெருமான் என்பதை இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். அதாவது சற்றோ நினைக்க மனத்த அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை என்கின்றார். அதாவது சற்றோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை. சட்டோ என்பதற்கு விரைவாக என்று பொருள். அதாவது நம்ம பேச்சு வழக்கிலே நாம் சொல்லுவோம், சட்டுன்னு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சட்டுன்னு வானா விரைவாக வா என்று சொல்வதாக அர்த்தம். அப்படி சற்றே நினைக்க, அந்த சட்டோ நினைக்க என்பது விரைவாக பெருமானை நினைக்க வேண்டும். அதாவது சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை என்பதை நாம் சட்டோ சங்கரனை நினைக்க மனத்தமுதாம் என்று கொண்டு ஊட்டி பொருள் கொள்ளலாம். விரைவாக மிக செம்மையாக சங்கரனாகிய அந்த சிவபெருமானை, சங்கரன் என்பதற்கு பொருளே இன்பம் தருபவன் என்பது. சங்கரன் என்றாலே இன்பம் தருபவன். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை விரைவாக செம்மையாக நாம் நினைக்க மனத்து அமுதாம். அப்படி நினைக்கும் பொழுது நம் மனத்திலே அவன் அமுதமாக பொழிவான், அமுதமாக வந்து நமக்கு இன்பத்தை தரக்கூடியவன் அந்த பெருமான். அதுதான் சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை. கெட்டேன் என்பதற்கு அதாவது என்ன என்றால், அந்த பெருமானுடைய திருவடியை நான் மறந்து விடுவேனோ, அதாவது அந்தோ நான் மறப்பேனோ என்று சொல்வதாக பொருள். அந்த கெட்டேன் என்பதற்கு நான் அப்படி மறந்தால் கெட்டு அழிவேன் என்பது. எனவே கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடி, அதாவது கேடுபடா திருவடியை நான் மறப்பேனோ என்று கேட்கின்றார். கேடுபடாத திருவடி என்று ஏன் பெருமானினுடைய திருவடியை சொல்கின்றார் என்றால், அந்த திருவடியானது என்றுமே அழியாத திருவடி, அதற்கு எந்த கேடும் ஏற்படாது. எனவே அப்படிப்பட்ட அழியாத அந்த திருவடியை கேடுபடா திருவடி என்று சொல்கின்றார். அந்த கேடுபடா திருவடியை நான் மறப்பேனோ, அதாவது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த திருவடியை நான் மறக்க மாட்டேன் என்று கூறுகின்றார். அதற்கு அடுத்த அடியிலே ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோம். அதாவது ஒட்டாத பாவி தொழும்பர், தொழும்பர் என்றால் அடிமைகள், தொண்டர்கள் என்று சொல்லலாம். இங்கே ஒட்டாத பாவி தொழும்பர் என்று ஒன்றுபடாத பாவமே செய்கின்ற அந்த அடிமைகளை நாம் ஒரு பொருளாக மதிக்க மாட்டோம். அதாவது ஒன்றுபடாத இறைவன் சிவபெருமானிடத்திலே ஒன்றுபட்டு நிற்காமல் பாவங்களையே செய்து கொண்டிருக்கின்ற அந்த அடிமைகளை நாம் ஒரு பொருளாக மதித்து அவர்களிடம் நட்பு கொள்ள மாட்டோம் என்பதாக அதற்கு பொருள். ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் ஒருவரியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. இந்த சிட்டாய சிட்டர் என்றால் மேலான
சிட்டாய சிட்டர்க்கே மேலான இறைவனை, அந்த இறைவனிடத்திலே நீ சென்று ஊதுவாயாக, சொல்லுவாயாக கோத்தும்பி, அந்த கோத்தும்பியாகிய அரச வண்டே, அத்தகைய பெருமானிடம் நீ சென்று சொல்வாய். என்ன சொல்ல வேண்டும் என்கின்றார்? என் மனத்திலே அவனை விரைவாக செம்மையாக அவனை நான் நினைக்க, என் மனத்திலே அமுதம் போன்று ஊறுகின்ற அந்த பெருமானுடைய திருவடியை நான் மறக்க மாட்டேன். ஒன்றுபடாத அந்த பெருமானிடத்திலே ஒன்றுபட்டு நிற்காமல் பாவங்களையே செய்யும் பாவிகளையும் நான் ஒரு பொருளாக மதிக்க மாட்டேன். இந்த செய்திகளையெல்லாம் மேலான தேவனாகிய அந்த சிவபெருமானிடம் சென்று சொல்வாயாக என்று கூறுகின்றார். அதுதான் இந்த பாடலினுடைய பொருள். அதிலே இந்த ஏன் அவரை சட்டென்று நினைக்க வேண்டும், மறக்கக்கூடாது என்பதற்காக ஒரு கருத்தை நாம் சிந்திக்க வேண்டும். என்ன என்றால், இந்த ஐம்புலன்கள் நமக்கு வஞ்சங்களையே செய்யும். இந்த ஐம்புலன்கள் வழியே நாம் நின்றால், அதன் வழியே செல்லும் பொழுது அந்த அமுதமானது நம்மிடம் வந்து ஊராது. எனவே தான் அந்த ஐம்புலன் வழியாக செல்லாமல், அதாவது அந்த நினைக்க என்பதற்கு, செம்மையாக நினைக்க என்பதற்கு பொருள் என்ன என்றால், ஐம்புலன்களின் வழியாக செல்லாமல் பெருமானையினுடைய சிறப்புகளை மட்டுமே நாம் நினைந்து அந்த பெருமானை வழிபடும் பொழுது அந்த பெருமான் நமக்கு அமுதமாக நம் நெஞ்சிலே வந்து நிற்பான் என்று தான் அதை சொல்லுகிற இந்த பாடல். அதே இந்த கோயில் திருப்பதியத்திலே சொல்லும் பொழுது மாணிக்கவாசக பெருமான் இதனையே சொல்லுகின்றார். என்ன என்றால், வஞ்சப்புலன் ஐந்தின் வழி அடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி என்று குறிப்பிடுகின்றார். அந்த இறைவனை, இன்பம் தருகின்ற இறைவனை எப்படி குறிப்பிட்டார் என்றால், வஞ்சப்புலன் ஐந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி என இறை அனுபவம் இன்பம் தரும் என்பது அந்த கோயில் திருப்பதியத்திலே சொல்கின்றார். அந்த இறை அனுபவம் எப்பொழுது இன்பம் தரும் என்றால், அந்த வஞ்சப்புலன்களை அந்த ஐம்புலன்கள் வழி செல்லாமல் நின்று இறைவனை செம்மையாக நினைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள். அப்படி நினைக்கும் பொழுது அந்த பெருமான் நம் மனத்துள்ளே அமுதமாக ஊறி இன்பத்தை தருவான். பாடலை மீண்டும் சிந்திக்கின்றோம். சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ. சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ. கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோம். ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உருவறியோம். சிட்டாய சிட்டர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. சிட்டாய சிட்டர்க்கே சென்றோதாய் கோத்தும்பி. நீ அடுத்ததாக நாம் இந்த 8வது பாடலுக்குள் செல்லலாம். அந்த 8வது பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் நம்மை எப்படி பெருமான் நல்லபடியாக வைத்திருக்கின்றார் என்பதை சொல்கின்றார். அந்த பாடல், ஒன்றாய் முளைத்து எழுந்து எத்தனையோ கவடுவிட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதைக்கும் எம் அணைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி என்கின்றார். அதாவது தலைமை வண்டே ஒன்றாய் முளைத்து எழுந்து எத்தனையோ கவடு விட்டு. அப்படியாக ஒரு பொருள் முளைத்து தோன்றி வரும் பொழுது ஒன்றாக ஒரு செடியாகவே எடுத்துக்கொள்வோம். அப்படி செடியை வரும் பொழுது ஒரு செடியாக வளரும். பின்னர் வளரும் பொழுது பல கிளைகளை எல்லாம் விட்டு வளரும். அப்படி இந்த பெருமானும் ஒன்றாக நமக்கு என்ன சொல்ல வருகின்றார் இந்த பாடலில் என்றால், ஒரு பொருளாக முளைத்து தோன்றியவன் இறைவன். அதாவது இறைவன் ஒருவனே என்பது இதற்கு பொருள். அப்படி ஒன்றாக முளைத்து தோன்றிய அந்த இறைவன் எத்தனையோ கிளைகளாக விரிந்து நிற்கின்றான். அதாவது உலகத்திலே இருக்கின்ற அத்தனை பொருள்களாகவும் அவனே இருக்கின்றான் என்பதால் ஒரே இறைவன் பல கிளைகளாகவும் பிரிந்து நிற்கின்றான். அப்படி விரிந்து நிற்கின்ற அந்த இறைவன் நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை என்கின்றார். அதாவது என்னை நல்லபடியாக அவர் வைத்து கொண்டிருக்கின்றார். நன்றாக வைத்து
நாய் சிவிகை ஏற்றுவித்த, அதாவது அடியேனுக்கு அவர் நன்மையே செய்தார், அதனால் நன்றாக வைத்தார் என்று சொல்கின்றார். நன்மையே செய்தவர் நன்றாக வைத்து நாய் சிவிகை ஏற்றுவித்து. சிவிகை என்பது இந்த யானையின் மீது அமருவதற்காக ஒரு படுக்கை போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்துவார், அதை சிவிகை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த சிவிகை அல்லது பல்லக்கு என்று சொல்லலாம், அதற்கும் சிவிகை என்று தான் பொருள். அப்படி என்னை பல்லக்கு போன்ற ஒரு உயர்ந்த நிலையிலே ஏற்றி வைத்த பெருமான் இந்த நாயாகிய அடியேனை சிவிகையிலே பல்லக்கிலே ஏற்றி வைத்திருக்கின்றார் இந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த நாயை சிவிகையிலே ஏற்றி வைத்த என் தாதை, என்னுடைய தந்தை என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, தாதைக்கும் என் தாதை, தாதைக்கும் என் தாதை, தாதைக்கும் தாதையாகிய என் பாட்டன் எம் அணை என்பது எம் அணைக்கும் என்பது எம் அணைக்கும், அதாவது எம் அன்னைக்கும் என்பது பொருள். என் தாய்க்கும், எனக்கும், என் தந்தைக்கும் தந்தையாகிய பாட்டனுக்கும், என் அன்னைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பி. அப்படி அந்த பரம்பரையாக எமக்கு தலைவனாகவே இருக்கின்றவர் இந்த இறைவன் சிவபெருமான் என்பதை சொல்வதற்காகத்தான் என் தாதைக்கும் எம் மனைக்கும் எம்பெருமான் என்று இந்த வழியிலே குறிப்பிடுகின்றார். அப்படி பரம்பரையாக எங்களுக்கு தலைவனாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுவதாய் தும்பி. அதாவது அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால், குன்றாத செல்வத்தை தன்னிடத்தே வைத்திருப்பவர். கொடுக்க குறையாது. பொதுவாக செல்வம் என்பது கொடுக்க குறையக்கூடும். ஆனால் சிவபெருமானிடத்திலே இருக்கின்ற அந்த அருளாகிய செல்வம் கொடுக்க குறையாது. அதனால் குன்றாத செல்வம், அந்த குன்றாத செல்வத்தை உடையவர் குன்றாத செல்வன். குன்றாத செல்வர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பி. சென்று இதனை சொல்லுவாயாக, ஓதுவாயாக, அரசவண்டே இந்த செய்தியை சொல்வாயாக என்று சொல்கின்றார். ஞானசம்பந்த பெருமான் திருச்சிராப்பள்ளி பதிகத்தில் அந்த பதிகத்திலே பாடும்பொழுது நன்றுடையானை தீயதிலானை என்று பாடலிலே சொல்வார். சென்றடையாத திருவுடையானை என்று இறைவனை குறிப்பிடுவார். அந்த இறைவனுடைய திருவானது நாம நினைத்தால் சென்று அடைய முடியாது. அந்த அந்த திருவடியை நாம் சென்றடையாத திருவுடையானை, அந்த செல்வ சிறப்பு மிக்க அந்த திருவடிகளை நாம் யாரும் நினைத்த மாத்திரத்திலே சென்று அடைய முடியாது என்பதைத்தான் சென்றடையாத திருவடியை என்று குறிப்பிடுவார். எனவே இறைவன் அவராகவே கருணையுடன் அருள் செய்தால் மட்டுமே அவனுடைய திருவடியை நாம் அடைய முடியும் என்பதையும் சொல்வதற்காகத்தான் அந்த குன்றாத செல்வர்க்கே என்கின்ற அந்த பொருளை சிந்திக்கும் பொழுது நாம் சென்றடையாத திருவுடையானை, அந்த சென்று அடைய முடியாத செல்வத்தை உடையவன் என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் சிந்திக்கின்றோம். ஒன்றாய் முளைத்து எழுந்து எத்தனையோ கவடு விட்டு, ஒன்றாய் முளைத்து எழுந்து எத்தனையோ கவடு விட்டு, நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த, நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதைக்கும் எம் அணைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. அந்த குன்றாத செல்வர்க்கு இந்த தலைமை வண்டை போய் இந்த செய்திகளை எல்லாம் சொல்வாயாக என்று தூதாக அனுப்புகின்றார் மாணிக்கவாசகர். அடுத்ததாக நாம் 9வது பாடலை பார்ப்போம். அந்த பாடலிலே இந்த பெருமானை, அந்த இறைவனை சார்ந்து விட்டால் பிறப்பு இறப்பு என்பது கிடையாது என்பதை சொல்ல வருகின்றார். இந்த பிறவி பிணி என்பதுதான் இருப்பதிலேயே மிகவும் கொடுமையான பிணி, தொடர்ந்து வருகின்ற பிணி. அதை தீர்க்க யாராலும் முடியாது, இறைவன் ஒருவரால் மட்டுமே முடியும். எனவே அந்த இறைவனுடைய திருவடியை நாம் சார்ந்தால் அந்த பிறப்பு இறப்பு கிடையாது என்பதை இந்த பாடலிலே சொல்கின்றார். பாடலை முதலில் சிந்திக்கின்றோம். கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன்
சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கறுத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. ஏ அரச வண்டே, கரணங்களெல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன். கரணம் என்பதற்கு கருவிகள் என்பது பொருள். அப்படி எல்லா கருவிகளுக்கும் அவற்றையெல்லாம் கடந்து அதற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கின்ற அந்த இறைவன், அதாவது இது எதற்காக அதை சொல்கின்றார்கள், எந்த ஒரு கருவியை கொண்டும் நாம் இறைவனை காண முடியாது என்பதை சொல்வதற்குத்தான் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற இறைவனை காண்பதற்காக எந்த ஒரு கருவியும் கிடையாது, எந்த ஆராய்ச்சியாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட இறைவனை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் நம் மனம் இறைவன் திருவடியே நினைந்து அவன் உருவிலே மனத்திலே அவனது உருவை எண்ணி அதிலே நாம் ஆழ்ந்து பற்றுக்கொண்டு பக்தி கொண்டு அவனை வழிபடுதல் மட்டுமே அவனை அடைவதற்கான அல்லது அவன் உருவை காண்பதற்கான வழி. மற்ற எந்த கருவிகளாலும் இந்த இறைவனை காண முடியாது. அப்படி கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் என்று சொல்கின்றார். கரைமிடற்றன் என்றால் அந்த தொண்டையிலே கருத்து அந்த நஞ்சை உண்டதனாலே அந்த கரை ஏற்பட்டிருக்கின்றதல்லவா நீலகண்டன், அந்த இறைவனை குறிப்பிடுவதற்கு அந்த கரைமிடற்றன் என்கின்றார். அப்படிப்பட்ட கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே. அப்படி அந்த கரிய கண்டத்தை உடைய இறைவனுடைய திருவடியை சரணம் என்று சொல்லி நாம் அந்த பெருமானுக்கு சரணடைந்து விட்டால் தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கறுத்த கருணைக்கடல் என்று சொல்கின்றார். அப்படி நான் அந்த பெருமானை சரணடைந்தவுடன் இந்த மரணம் பிறப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த இரண்டையும் அவற்றால் ஏற்படுகின்ற அந்த மயக்கமாகிய அந்த பிணியை நீக்கி இவை இரண்டின் மயக்கறுத்த கருணை கடல். அப்படி செய்யக்கூடியவன் ஒரு பெரிய கருணை கடலாகத்தான் இருக்க முடியும். இந்த பிறவி பிணியை தீர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. எனவே அந்த பிறப்பு இறப்பு என்ற இரண்டையும் தீர்க்கின்ற இந்த இறைவன் கருணை கடல் என்று சொல்கின்றார். மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கறுத்த கருணை கடலுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. ஏ கோத்தும்பியே, நீ அந்த கருணை கடலாகிய இறைவனிடம் சென்று சொல்வாயாக என்று அந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். அதற்கு பாடலை ஒரு முறை நாம் மீண்டும் சிந்தித்து 10வது பாடலுக்குள்ளே செல்லலாம். கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே. கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கறுத்த மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கறுத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. மரணம் பிறப்பு என்ற இவை இரண்டின் மயக்கறுத்த கருணை கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அடுத்ததாக நாம் 10வது பாடலுக்குள் செல்லலாம். இந்த 10வது பாடலானது நடவாத ஒரு கன்றின் தாய், அதாவது ஒரு பசு கன்றை ஈன்றிருக்கின்றது. அந்த கன்றினாலே நடக்க இயலாது. பிறந்த கன்று உடனே நடப்பது என்பது கொஞ்சம் கடினமான ஒன்று. அப்படிப்பட்ட கன்றை அந்த தாயானது உதறி தள்ளிவிட்டது என்று ஒரு கற்பனையாக ஒரு நிலையை நாம் சிந்திக்கின்றோம். அந்த நடக்க முடியாது இருக்கின்ற அந்த கன்று குட்டியை அந்த தாய் பசுவானது உதறி தள்ளிவிட்டால் எப்படி இருக்கும் அந்த கன்றின் நிலை? அப்படி ஒரு பசு தன் நடக்க முடியாத கன்றை தள்ளிவிட்டாலும் கூட இறைவன் நமக்கு தாய் போல வந்து நிற்பான் என்ற அந்த உயரிய கருத்தை இந்த பாடலிலே சொல்கின்றார். நோயுற்று மூத்து நான் நுந்து கன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம் தாயுற்று வந்தென்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்கின்றார். அதாவது கோத்தும்பி தலைமை வண்டாக இருக்கின்ற அந்த அரச வண்டே, நான் நோய்வாய்ப்பட்டு வயது முதிர்ந்து அந்த தாய் பசுவால்
உதறி தள்ளப்பட்ட ஒரு கன்றின் நிலையை ஒத்து இருந்த அந்த ஒரு நிலையில் கூட இறைவன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த இறைவன் நாய் பெற்ற இழிந்த செல்வம், அதாவது நாயிடம் ஒரு செல்வம் இருப்பதாக இருந்தால் அதற்கு என்ன பலன், அல்லது அந்த செல்வத்திற்கு என்ன உயர்வு? நாயிடம் இருக்கும் செல்வத்திற்கு உயர்வு என்பதில்லை. அப்படி நாய் பெற்ற இழிந்த செல்வம் போன்ற எதை குறிப்பிடுகின்றார்? இந்த உலக இன்பங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட நிலையிலே இருப்பதாக சொல்கின்றார். நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம், இந்த உலக இன்பங்களாகிய நாய் பெற்றிருக்கின்ற செல்வம் போன்ற உலக இன்பங்களை எல்லாம் விரும்பி அனுபவிக்க முடியாதபடி, அப்படி அந்த செல்வங்களை அனுபவிக்க முடியாதபடி, எந்த வகையாலும் அனுபவிக்க முடியாதபடி அடியேன் இருக்கும் பொழுது தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை, அப்படி இருந்த நிலையிலும் கூட தாய் போல கருணையுடன் வந்து என்னை ஆட்கொண்ட இறைவன் தேயுற்ற செல்வர்க்கே சென்றுதாய். தே என்றால் தேசு, தேசு என்பதற்கு ஒளி வடிவான அந்த ஒளி மிகுந்த தேஜஸ் என்று சொல்கின்றோம் அல்லவா, அதுபோல் அந்த தே என்பதற்கு தேசு ஒளி, அந்த ஒளி வடிவான இறைவனை குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட இறைவனிடம் சென்று நீ சொல்வாயாக என்று சொல்கின்றார். அதாவது நோயுற்று மூத்து நான் நுந்து கன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம், நோய்வாய்ப்பட்டு வயது முதிர்ந்து அந்த தாய் பசுவினாலே பால் கொடுக்கப்படாமல் உதைத்து தள்ளப்பட்ட ஒரு கன்றை ஒத்தவனாய் நான் இவ்விடத்திலே இருந்து அந்த நாய் பெற்ற இழிந்த செல்வம் போன்ற உலக இன்பத்தை எல்லாம் விரும்பி அனுபவிக்க முடியாதபடி இருந்த பொழுது தாய் போன்று எழுந்தருளி என்னை அடிமையாக கொண்டு தன் கருணையாகிய ஒளிபொருந்திய அந்த செல்வர் அந்த இறைவனிடம் சென்று ஊதுவாயாக, சொல்வாயாக இறைவனிடம் என்று வேண்டுகின்றார். இந்த பாடல் 10வது பாடலை மறுபடியும் ஒரு முறை சிந்திக்கின்றோம். நோயுற்று மூத்து நான் நுந்து கன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம், தாயுற்று வந்து என்னை நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம், தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றோதாய் கோத்தும்பி. இனி அடுத்ததாக 11வது பாடலை சிந்திக்கின்றோம். இந்த பாடல், அதாவது கல் போன்ற நெஞ்சத்தை கொண்ட தன்னை பெருமானது கருணை எவ்வாறு உருக்கியது என்பதை இந்த 11வது பாடலிலே வாதவூர் அடிகள் நமக்காக எடுத்து கூறுகின்றார். முதலிலே பாடலுக்குள் செல்கலாம். வன் நெஞ்ச கள்வன் மணவழியன் என்னாதே கண் நெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னம் திளைக்கும் அணிதில்லை அம்பளவன் பொன்னும் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. கோத்தும்பி அரசவண்டே, வண்ணெஞ்ச கள்வன் மணவழியன், அதாவது வலிய நெஞ்சினை உடைய, கள்வன் என்றால் கரவுடையவன், கரவு என்பதற்கு ஒளித்தல், மறைத்து வைத்தல் என்று பொருள். அப்படி மறைத்து வைத்து கொள்ளக்கூடிய வலிமையான கடினமான அந்த நெஞ்சினை உடைய என்னிடம் மனவழியன், அந்த மனவழியன் என்பதற்கு கிட்டத்தட்ட அதே பொருள். என்ன மனவழியன் என்றால் மனதிலே வலிமையை கொண்டவன். மனதிலே வலிமையை கொண்டவன் என்று இங்கே எதை குறிப்பிடுகின்றார் என்றால், இறைவனிடம் சென்று அந்த இறைவனை நினைந்து உருக முடியாத தன் மனத்தினுடைய நிலையை மனவழியன் என்று குறிப்பிடுகின்றார். வலிமை, மன வலிமை வேண்டும். எதற்கு? நல்லதை செய்வதற்கு உறுதி என்பது வேண்டும். அதையும் நாம் மன வலிமை என்று தான் சொல்வோம். ஆனால் இங்கே இறைவனிடம் தன் நெஞ்சு உருகாமல், இறைவனை நினைந்து உருகாமல் இருக்கின்ற அந்த வலிமையை, தன் மனத்தின் வலிமையை இங்கே மனவழியன் என்று, அந்த தகைய மனத்தை தான் கொண்டவதனாலே மனவழியன் என்று குறிப்பிடுகின்றார். வண்ணஞ்ச கள்வன், தன்னை வண்ணஞ்ச கள்வன், வலிய நெஞ்சினுடைய ஒளித்து வைத்துக்கொள்ள, மறைத்து வைத்துக் கொள்கின்ற ஒரு தன்மையை உடையவன் மனவழியன், இறைவனிடம் அன்பு கொண்டு உருகாத ஒரு நிலையை உடையவன் மனவழியன் என்னாதே
அப்படிப்பட்டவன் என்று என்னை அவர் நினைக்காமல் என்ன செய்கின்றார்? கண் நெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட. கண் நெஞ்சு என்பது கல், நெஞ்சு என்பது கண் நெஞ்சு என்று பாடலிலே வருகிறது. கல் போன்ற உறுதியான, வலிமையான, இறுகிய ஒரு நெஞ்சை கொண்ட, கல் நெஞ்சை கொண்ட என்னை, அத்தகைய நெஞ்சை உருக்கி, அந்த கல் போன்ற இறுகிய அந்த மனத்தை நெகிழ வைத்தவர் இறைவன். அதாவது வண்ணஞ்ச கல்வன் மனவலியனாக இருந்தவன் அப்படிப்பட்டவன் என்று அவர் நினைத்து ஒதுக்கி விடாமல் இந்த கல் நெஞ்சத்தையும் நெகிழச் செய்து கருணையினால் ஆண்டு கொண்ட. அப்படி செய்வதற்கு ஒரு கருணை வேண்டும். கருணை இல்லாமல் அந்த செயலை செய்ய முடியாது. அதாவது நமக்கு துன்பம் செய்வதற்கு நாம் எப்பொழுதும் நன்மை செய்வோம் என்று நினைக்க முடியாது. அப்படி நன்மை செய்கின்றோம் என்றால் நமக்கு கருணை மனத்திலே இருக்க வேண்டும். எனவே தமக்கு ஒவ்வாத பல குணங்களை கொண்டிருந்தாலும் கூட அவரை ஒதுக்கி விடாமல் அந்த கல் நெஞ்சத்தை நெகிழச் செய்து இறைவன் கருணையினால் ஆண்டு கொண்டார் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட இறைவன் எங்கே இருக்கின்றார் என்றால், அன்னம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன். அன்னப்பறவைகள் எல்லாம் அங்கே இருக்கின்ற அந்த தில்லை நகரத்திலே அந்த அம்பலவாணனாக திருச்சிற்றம்பலத்திலே எழுந்தருள் இருக்கின்ற நடனமாடி கொண்டிருக்கின்ற அந்த பெருமான் எழுந்தருளுகின்ற அந்த தில்லை நகரானது அன்னங்கள் திளைக்கின்ற அன்னம் பறவைகள் எல்லாம் அங்கே ஓடி ஆடி விளையாடுகின்ற பொய்கைகளை கொண்டதாம். அந்த அழகை பகர் சொல்கின்றார். அன்னம் திளைக்கும் அணி தில்லை, அழகான தில்லையிலே நடனமாடுகின்ற அந்த அம்பலக்கூத்தன் அம்பலவன் பொன்னும் கடலுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி. பொன் போன்ற வீரக்கடல்களை அணிந்திருக்கின்ற அந்த திருவடிகளிடம் சென்று நீ சொல்வாயாக. இத்தகைய கொடிய குணங்களை கொண்டிருந்தும் அடியேனை மிக பெரும் கருணையுடன் நீங்கள் ஆண்டு கொண்டீர்கள் என்ற செய்தியை போய் அந்த அழகிய திருச்சிற்றம்பலம் இருக்கின்ற அன்னம் பொய்கையிலே திளைக்கின்ற அந்த தில்லை நகரிலே நடனம் ஆடுகின்ற, திருநடனம் புரிகின்ற அந்த நடராச பெருமானுடைய பொன் போன்ற அழகிய திருவடிகளில் சென்று நீ ஊதுவாயாக என்று அந்த கோத்தும்பியிடம் தூதாக செல்ல விடுகின்றார். அதை இந்த பாடலிலே குறிப்பிட்டார். வண்ணெஞ்ச கள்வன் மனவலியன் என்னாதே கண்ணெஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னோந்திளைக்கும் அணிதில்லை அம்பலவன். அன்னோந்திளைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொன்னோங்கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. அணிதில்லை அம்பலவன் பொன்னோங்கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. இந்த அளவிலே இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.